ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாக்கெட்டோட கை மட்டும் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? ஒரு துணியை இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். அது வேஸ்ட் பீஸு கட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கோட்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது நம்ம கை மடித்து அம்மிங் பண்ணுவோம்ல, அதுக்காக விடுறது. அதுக்கப்புறம் அந்த கோட்டு மேலே கையோட சுற்றளவு இதுதான் ஜாக்கெட்டோட அளவு வச்சு கரெக்டாக கையோட சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கையோட நீளம் அவங்க தையல் போட்டுக்கிற இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் நம்ம தையல் போகிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம கீழே கை சுற்றளவு வச்சோம்ல, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக பிடிச்சி அந்த மேலே அக்குள் சைடு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு அவங்க தையல் போட்டுக்கிற இடத்துல ஒரு மார்க்கு, நம்ம தையல் போகிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மேலே ஒரு மார்க்கு பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணதும் அந்த ஜாக்கெட்டோட அளவும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றதுக்காக ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக கற்றுக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஈடுந்தாத்தியமாக வச்சுடுவோம். அப்போ ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணோம்னா துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஜாக்கெட்டோட நீளம் வச்சோம்ல, அந்த அளவு எடுத்து அதே மாதிரியே அந்த அக்குள் சைட்லேயும் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த சைடில் 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு மார்க்கில் இருந்து இந்த அக்குள் சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறனால அது வரைக்கும் இந்த மாதிரி இலை மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அந்த அக்குள் சைடில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறல அந்த மார்க்கில் இருந்து கீழே கையோட சுற்றளவு வரைக்கும் ஒரு கோடு, பக்கத்தில் 1.5 இல்லை 2 இன்ச்சு விட்டு பக்கத்தில் ஒரு கோடு, அது நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது எதையுமே கட் பண்ணக்கூடாது. நம்ம மேலே நீட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுருக்குறோம்ல, அதை மட்டும் கட் பண்ணி இந்த துணியை எடுத்து தனியாக வச்சிடணும். ஏன்னா நம்ம ஜாக்கெட்டை ஃபுல்லாக அளவு எடுத்து அதை கட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணணும். நம்ம அதில் ஏதாவது அந்த அக்குள் சைடில் அது கொஞ்சம் ஈடுந்தாத்தியமாக ஏதாவது கட் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இதை வச்சு தான் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதனால் இதை நம்ம இப்பயே கட் பண்ணிடவே கூடாது. இது புதுசாக ஜாக்கெட் கற்றுக்குறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்லித்தர மெத்தட் தான் இது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.